நமக்கு கண்ணு முன்னாடி பசியாக இருந்தவங்க யார் யார், அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோமா, அந்த 6 கேள்விக்கும் நம்ம பாஸ் ஆகிருக்கிறோமான்னு உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்கள். ஒரு பிச்சைக்காரன் பசியோடு கூட இருக்கிறார்னா அவரை நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? இயேசு சுவாமியை பார்க்குற மாதிரி பார்க்கணும். அப்போ நம்மளாம் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ரோட்டில் நம்ம வர சர்ச்சுக்கு முன்னாடியே ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரன் நமக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போவான், நம்ம நரகத்துக்கு போவோன்னு யாராவது யோசித்தது உண்டா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இன்னைக்கு ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இயேசு மகாராஜா அவர் சகல தேவ தூதரோடு கூட அவர் மகிமையாய் வருவார். வரும்போது ராஜா தம்முடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து அப்போ அவர் நியாயம் தீர்ப்பார். அதாவது மனிதர்கள் பிறந்து வாழுகிறோம், மரித்ததுக்கப்புறம் எங்கே போகிறோம், மரித்ததுக்கப்புறம் நரகத்துக்கு போகிறோமா பரலோகத்துக்கு போகிறோமா, இது எல்லாமே தெரியாமல் வாழ்கிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் பைபிளில் தெளிவாக எழுதியிருக்கு, மனிதன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் கிடைக்கும்னு. அப்போது இன்றைக்கி நாம் தியானிக்கும் போதோ வேதம் வாசிக்கும் போதோ ஜெபிக்கும் போதோ பூமியில் இருக்கிற ஒரு மனிதனுடைய ஜெபத்தையும் கர்த்தர் அவ்வளவு அன்பாய் கேட்பார். அவள் அவ்வளவு பிரியப்படுவார் ஒருத்தருடைய ஜெபத்தின் மேலும். ஆனால் ஒரு முறை நாம் மரித்தது பிறகு மரித்தவர்களுக்காக நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் அது கேட்கப்பட மாட்டாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மரித்த பிறகு தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம இருக்கும்போது அவர் நியாய தீர்ப்பு சொல்லும்போது அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் இரக்கமுள்ளவராகவும் அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறவராகவும் நாம் அவரை பார்க்க முடியாது. அப்பொழுது அவர் நீதிபரராக இருப்பார். ராஜா அப்படின்னு பைபிள் எழுதி அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது எல்லா மனிதர்களும் பூமியில் இன்னைக்கு தேதியில் ஏறத்தாழ ஒரு 800 கோடி மக்கள் பூமியில் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது நமக்கு முன்பாக பிறந்து மரித்தவர்கள், நமக்கு அப்புறம் பிறக்க போகிறவர்கள், இவங்களெல்லாம் கணக்கு பண்ணோம்னா மேபி அது எத்தனையோ ட்ரில்லியன் மக்களாக கூட இருக்கலாம். அப்போது இவ்வளோ மக்களையும் என்ன பண்ணுவாங்கன்னா தேவ தூதர்கள் 2ஆக பிரிப்பாங்களாம். இயேசு மகாராஜா அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும்போது 2ஆக பிரிக்கப்படுகிற மக்களில் செம்மறி ஆடுகள்னு சொல்லப்படுறவங்க இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கத்திலும், வெள்ளாடுன்னு சொல்லப்படுறவங்க அவங்க இயேசு கிறிஸ்துவின் இடது பக்கத்திலையும் இப்படி தான் தேவதூதர்கள் பிரித்து வைப்பார்களாம். அப்போது இயேசு கிறிஸ்து அந்த நேரத்தில் அவர் நீதிபரராய் தான் இருப்பார். அந்த நேரத்தில் என்ன நம்மளை இந்த சைடு பிரிச்சுட்டாங்களே அந்த சைடு பிரிச்சுட்டாங்களேன்னு யாருடைய ஜெபமும் அப்போல்லாம் கேட்கப்படாது. இன்றைக்கி பூமியில் இருக்கும்போது நீங்கள் பண்ணுற உங்கள் ஜெபத்துக்கு இயேசு கிறிஸ்து காத்திருப்பார். என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிட மாட்டானான்னு சொல்லி தேவன் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க ஆசையாக இருப்பார். ஒரு முறை மரித்ததுக்கு பிறகு அந்த ஜெபங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் சரி கேட்கப்படவே மாட்டாது. பாதாளத்திலிருந்து பண்ணுற ஜெபங்கள் எல்லாம் தேவன் கேட்கவே மாட்டார். அந்த இடத்துல யாரும் தேவனை துதிக்கிறவர்களும் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்கு. நான் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள். அப்போது இயேசு கிறிஸ்துவின் வலது பக்கத்தில் இருக்கிற அந்த செம்மறி ஆடுகள் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, உலகம் உண்டானதற்கு முன்னாடியே தேவ பிள்ளைகள் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனை நேசித்து வாழுகிற பிள்ளைகளுக்காக தேவன் இன்னைக்கு வரை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பரலோக ராஜ்யம். அது இந்த பூமியில் நம்ம பார்க்குற மாதிரியே இருக்காது. நம் மனிதனுக்கு சிந்தையில் எட்டாததும் நம் இருதயத்தில் கற்பனை பண்ண முடியாததுமாய் தான் இருக்கும். நம்மளே ஒரு சில நேரம் டிவியில் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்கு, பிரம்மாண்டமான
காலம்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதை விட பல மடங்கு ஆச்சரியத்துக்குரியதாக தான் இருக்கும் பரலோக ராஜ்யம். அதை பற்றினது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டு இருக்குது. அப்போது இவர்கள் எல்லாருமே இந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு 6 முக்கியமான விஷயத்தை சொல்லுவார். இந்த மாதிரி நேரத்தில் நானும் தியானம் பண்ணது உண்டு. எத்தனையோ கோடி மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கிறாங்க. இயேசுசாமி பேசுகிற அந்த வார்த்தை எல்லாருக்கும் எப்படி கேட்கும்? அவங்க எல்லாருமே வந்து நிற்கிறவங்க எல்லாருமே வந்து நிற்பாங்க. எல்லா விதமான மனிதர்களும் வந்து நிற்பாங்க. இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு அவங்களால எப்படி புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் யோசித்தது உண்டு. அப்போ தான் எனக்கு இந்த ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. இயேசு மகாராஜா அவர் மலையில் போனதும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு 3 சீஷர்களை கூட்டிகிட்டு போவார். யாக்கோபு, பேதுரு, யோவானை கூட்டிகிட்டு போயிட்டு அவர் மறுரூபமாவார். இயேசு மகாராஜா சூரியனை போல பிரகாசிக்கும் போது ஒரு சைடு எலியாவும் இன்னொரு சைடு மோசேவும் நின்று இயேசுசாமி கூட பேசிக்கிட்டே இருந்தது அந்த 3 சீஷர்களும் பார்த்தாங்க அப்படின்னு பைபிளில் எழுதியிருக்குது. சரி, இப்போனா ஒரு 50 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா ஃபோட்டோ, வீடியோஸ் எல்லாமே இருக்குது. இவங்களுடைய முகம் இப்படி தான் இருக்கும், உலகம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு, மேப்பு அதெல்லாம் நம்மளால் கணிக்க முடியுது. அந்த காலத்தில் அதாவது இந்த பேதுரு, யாக்கோபு இவங்கெல்லாம் இருக்கும்போதுன்னா அதற்கு முன்னாடி எலியா, மோசெல்லாம் பிறந்து மரித்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. எத்தனையோ வருடங்கள் ஆச்சு. அவங்களுடைய முகத்தோடைய அந்த தோற்றம் எப்படி இருக்குன்னு கூட யாருக்குமே தெரியாது. அந்த காலத்தில் ஃபோட்டோவே கிடையாது, கரெக்டுங்களா? ஆனால் அந்த 3 சீஷர்களும் ஒரே மாதிரி யோசித்தாங்க. எலியாவும் மோசேவும் இயேசு கிறிஸ்துவோடு கூட பேசுகிறாங்கன்னு. இது எப்படி சாத்தியமாச்சு? அவங்க 2 பேரும் எலியா தான் மோசே தான் இவங்களுக்கு எப்படி தெரியும்? இவங்க 2 பேரும் பார்த்ததே இல்லையே, அவங்களுடைய முகத்தையே பார்த்தது இல்லையே. அதுதான் சர்வ வல்லவருடைய ஞானம். நம்ம படிக்கவே இல்லைன்னா கூட படித்தால் வரக்கூடிய ஞானத்தை தேவன் நம்ம இதயத்தில் வைப்பார். அதே மாதிரி எந்த ஒரு அனுபவமும் இல்லாட்டியும் தேவன் நம்மளை தொடும்போது அந்த அனுபவம் அதிகமுள்ளவர்களுக்கு இருக்கிற அந்த வெளிப்பாடு ஞானம் நமக்கு இருக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த மாதிரி தான் நானும் யோசித்தேன். அது மாதிரி எல்லா கோடி மக்களும் நிற்கும்போது கூட எல்லாத்துக்குமே தெரியும் இவர் தான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு, இவர் தான் கடவுள் நியாயத்திருக்கிறவர்னும் அந்த உணரக்கூடிய அந்த தன்மை அந்த நேரத்தில் வந்துடும். அதே மாதிரி இயேசு மகாராஜா பேசுகிறதும் எல்லாத்துக்கும் கேட்கும் போல் அப்படின்னு நான் யோசித்தது உண்டு வசனத்தை தியானம் பண்ணும்போது. அந்த 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிப்போம். பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். இந்த பரலோகத்துக்கு போகிறவங்கக்கிட்ட இருந்த விசேஷமான அந்த ஒரு 6 குணத்தை பற்றி இயேசு மகாராஜா சொல்கிறாரு. நான் பசியாக இருந்தேன், அப்போ நீங்கள் எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்றாரு. 2வது, தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் ரொம்ப தாகமாக இருந்தேன், அப்போ எனக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க. 3வது, அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். அந்நியன் அப்படின்னா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், நம்மளுடைய சொந்தம் அல்லாதவர்கள், நம்மளுடைய இப்போது உலகத்தில் உபயோகப்படுத்துகிறாங்கள்ல அந்த கேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியது, அந்த நம்ம குலத்தில் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாரையுமே நம்ம அந்நியர்கள்னு சொல்லுவோம். நான் அந்நியனாக இருந்தேன், என்னை நீங்கள் அப்போ சேர்த்து கொண்டீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீங்கள் ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்க. வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் நோய்வாய்ப்பட்டு போய் கிடந்தேன், என்னை நீங்கள் விசாரிக்க வந்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த ஒரு 6 பாயிண்ட்டை சொல்லி தேவன் இயேசு மகாராஜா அந்த எல்லாரையுமே பரலோகத்துக்கு அனுப்புகிறாரு. அப்போ எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம், இதெல்லாம் நடக்க போகிறது, இதெல்லாமே நாம் எல்லாருமே இந்த நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாடி நிற்க போகிறோம். எல்லா மனிதருமே நிற்க போகிறோம். அன்னைக்கு இதையே தான் இயேசு மகாராஜா மீண்டும் சொல்லுவார். அவர் சொல்ல போகிறதா தான் பைபிளில் எழுதியிருக்குது. எப்போ ஏசப்பா, நாங்கள் எப்போ இயேசுசாமி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், உங்களுக்கு தண்ணீரை கொடுத்தோம், உங்களுக்கு நாங்கள் எப்போ ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தோன்னா, இந்த சிறியரில் அதாவது பூமியில் வாழ்கிற இந்த சின்ன மனிதர்களுக்கு நீங்கள் எதை செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இப்போ நம்ம தியானம் பண்ணி பார்ப்போம். நமக்கு கண்ணு முன்னாடி பசியாக இருந்தவங்க யார் யார், அவங்களுக்கெல்லாம் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோமா? அந்த 6 கேள்விக்கும் நம்ம பாஸ் ஆகிருக்கிறோமான்னு உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்கள். யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க பசியாக இருக்கேன்னு ஒரு வேளை சொல்லலாம், ஆனால் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் பண்ணலாம், அது கதை வேறு. ஆனால்
பிச்சை எடுக்கிறவங்க பிச்சைக்காரவங்கன்னு சொல்லக்கூடாது, ஆனால் ஒரு சிலருக்கு புரியணுன்றதுக்காக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. பிச்சை எடுக்கிறவங்க எத்தனையோ முறை பஸ் ஸ்டாண்டில் வச்சும் சிக்னலில் வச்சும் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, எனக்கு பசியாக இருக்குது, சாப்பாடு வாங்கித்தாங்கன்னு. நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குறோமா? எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க, நம்ம தண்ணி கொடுத்துருக்கோமா? எனக்கு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்கு இல்லாமல் அவங்க கிடந்துருக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு வேளை கேட்காமல் இருந்திருக்கலாம். அவங்க ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறாங்களேன்னு அவங்களுக்கு நம்ம என்றைக்காவது ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு, இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருக்குறோமா? அதே மாதிரி கிறிஸ்தவர்கள்ட்ட மட்டும் அன்பு செலுத்துகிறோமே, நம்ம ஜாதிக்காரங்கள்ட்ட மட்டும் அன்பு செலுத்துகிறோமே, நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட மட்டும் அன்பு செலுத்துகிறோமே, ஹிந்துஸுங்களையும் முஸ்லீம்ஸையும் என்றைக்காவது நம்ம அன்பு செலுத்தி அவர்களை நம்மோடு கூட சேர்த்து இருக்கிறோமா? அவர்கள்ட்ட நம்மளுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோமா? இதையும் யோசித்து பாருங்கள். வியாதி உள்ளவங்கன்னு தெரிஞ்சிச்சினாலே அவங்க கிட்ட கூட போகிறதுக்கு இந்த கொரோனா நேரத்தில் தான் அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும். தாய் தகப்பனை கூட போய் பார்க்குறதுக்கு எல்லாருமே பயந்தாங்க, எங்கே எனக்கும் வியாதி வந்து நானும் மறிச்சிருவேன். அப்போது வியாதியாக இருக்கிறாங்க, குஷ்டரோகத்தோடு இருக்கிறாங்க, சரீரமெல்லாம் புண்ணோடு கூட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம நண்பர்களே இருக்காங்க, இல்லை மனிதர்கள் யாரோ இருக்கிறாங்க, அவங்கள போய் நலம் விசாரித்தோமா நாம்? அதே மாதிரி காவலில் இருக்கிறவங்க, அவ்வளோதான், அவங்களுடைய உலகமே முடிஞ்சு போன மாதிரி தான். ஏறத்தாழ 40 வருஷம் 50 வருஷம்னு அவங்களுக்கு தீர்ப்பு வந்திருக்கும். காவலில் இருப்பாங்க, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களே காவலில் இருப்பாங்க, சிறைப்பட்டு இருப்பாங்க, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க யாரோ ஒருத்தர் ஜெயிலில் நீண்ட நாளாக இருந்திருப்பாங்க. அவங்கள நம்ம என்றைக்காவது விசாரிக்க போனோமா? அவங்கள நம்ம பார்க்க போனோமா? யோசித்து பாருங்கள். இந்த 6 விஷயத்தில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் நிச்சயமாலுமே பரலோகத்துக்கு நம்ம போயிடலாம். ஆனால் இந்த 6 விஷயத்தில் ஒன்றுமே இதுவரை நம்ம செய்யலைன்னா அதை செய்கிறதுக்கு நம்ம பழகப்படுத்திக்குவோம். இதை தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்போது இயேசுசாமி என்ன சொல்கிறாருன்னா, அவங்களுக்கு நீங்கள் செஞ்சது எனக்கே செஞ்சீங்கன்ட்டு. அப்போது ஒரு பிச்சைக்காரன் பசியோடு கூட இருக்கிறார்னா அவரை நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? இயேசு சுவாமியை பார்க்குற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி கிறிஸ்துவே இல்லாத கிறிஸ்தவர்களாக இல்லாமல் ஒருத்தர் பட்டையோடு கூட மாலை போட்டவராக ஹிந்துவாக ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அவரை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்கணும்? இயேசு சுவாமியை பார்த்தது போல் அவங்கள பார்க்கணும். ஒருத்தர் வியாதியோடு கூட சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? இயேசு சாமியை பார்க்குறது போல் பார்க்கணும். ஒருத்தன் ஏதோ கொள்ளையடிச்சிட்டானோ, கொலை பண்ணிட்டானோ, ஜெயிலுக்கு போயிட்டான், அவனுக்கு நம்ம பார்க்க போகும்போது அவனை எப்படி பார்க்கணும்? இயேசு சாமியை போல் பார்க்கணும். இந்த குணம் தான் நமக்குள்ளே இருக்கணும். இதை நான் அதிக டைமு இதை நான் செஞ்சுருக்கிறேன். அந்த பிச்சை எடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துட்டு நான் இயேசு சாமிக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்ட நாட்கள் நிறைய நாட்கள் உண்டு. இயேசு சாமிக்கு நான் இப்போ காசு கொடுக்க போகிறேன், அவர் என்னை கேட்க போகிறாரு, அவர் கேட்குறதுக்கு முன்னாடி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்லாம் நினச்சி நான் உற்சாகமாய் நான் செய்தது உண்டு. இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு வேளை சொல்கிறதுனால யாரோ ஒருத்தருடைய உள்ளம் தொடப்படலாம், அவர்களும் அது மாதிரி செய்கிறதுக்கு நினைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நானும் சொல்ல வரேன். அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாசருன்ற ஒரு பிச்சைக்காரன் இருந்தான்னு பைபிள் எழுதியிருக்கு. ஐஸ்வர்யவானும் இருந்தான். ஆனால் லாசரு தான் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தான், ஆபிரகாமுடைய மடியில் போய் சேர்ந்தான். அந்த ஐஸ்வர்யவானும் பாதாளத்துக்கு போனான்னு பைபிள் எழுதியிருக்கு. அப்போது நம்மெல்லாம் இன்றைக்கி சர்ச்சுக்கு வர ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ரோட்டில் நம்ம வர சர்ச்சுக்கு முன்னாடியே ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரன் நமக்கு முன்னாடி பரலோகத்துக்கு போவான், நம்ம நரகத்துக்கு போவோன்னு யாராவது யோசித்தது உண்டா? யாருடைய மனதிலையாவது அது பட்டது உண்டா? யோசித்து பாருங்கள். அதுக்கும் பைபிளில் எழுதியிருக்கு. லாசரு ஆபிரகாமுடைய மடியில் போய் இருந்தான், இளைப்பாருனான்னு சொல்லி. ஆனால் ஐஸ்வர்யவானாக வாழ்ந்தவனோ அவன் பாதாளத்திலிருந்து வேதனைப்பட்டான்னு பைபிள் எழுதியிருக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 6 பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. இது நிச்சயமாலுமே நடக்கும். இந்த நாளை நம்ம எல்லாருமே காணுவோம். நம்ம கண்கள் அந்த நாட்களை காணும். இந்த 6 சப்ஜெக்ட்லேயுமே நம்ம பாஸ் ஆகணும். இந்த 6 குறிப்பையும் எழுதி வச்சுக்கோங்க. அவ்விதமான மக்களை நாமளே நாடி தேடி போகணும். தேடி போயாவது சரி அவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். நம்ம கையால் செய்வோம். யாரோ செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் காசு அனுப்பிடாதீங்க. அந்த மாதிரி காரியத்தை செய்யாதீங்க. நீங்களே நேரில் போய் செய்யுங்க. உங்களால் செய்ய முடியாத நேரம் நீங்கள் என்ன பண்ண அனுப்பலாம். முடியும் பட்சத்தில் நீங்களே போங்க. ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல யோசிச்சு பாருங்கள், வாரத்தில் ஒருத்தர் நம்மக்கிட்ட பிச்சை கேட்பாங்க, கரெக்டுங்களா? இல்லாட்டி மாதத்தில் ஒருத்தரை தான் நம்ம சந்திப்போம். அந்த ஒருத்தருக்கு கொடுக்குற மனசு நமக்கு இருக்குதான்னு யோசித்து பாருங்கள். அவன் நிறைய சம்பாதிக்கிறான், அவனுக்கு ஒரு நாளைக்கு பிச்சையே 20,000 ஒரு 10,000 ஒரு 5,000, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு சப்ஜெக்டு. அதுக்கும் நமக்கு சம்மந்தமே கிடையாது.
பைபிளில் என்ன எழுதியிருக்கோ அதை நம்ம நிறைவேற்றி முடிச்சிடணும். அப்போ நம்மளும் சந்தோஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இயேசு சாமி சொன்ன மாதிரிலாம் செஞ்சிட்டேன், நாளைக்கு கர்த்தர் நம்மளை செம்மறியாடோடு கூட நம்மளை சேர்ப்பார், நமக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தில் ஒரு பங்கு உண்டுன்னு சொல்கிற அந்த நிச்சயமான ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கணும். எப்பயுமே சொல்லிக்கிட்டு இருக்கணும் நம்ம பரலோகத்துக்கு. ஆமாம், இதில் எழுதப்பட்ட 6 வார்த்தைக்குமே நான் இதுவரையும் நிறைவேற்றலையே, உன்னை கூட நிறைவேற்றலையேன்னு உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துமானால் அப்போது தேவன் நியாய தீர்ப்பு சொல்லும்போது அதுதான் நிச்சயமாலுமே நிறைவேறும். நம்மளை நாமே நிதானித்து பார்ப்போம். குடும்பமாக இப்போ இந்த 6 காரியத்திலையுமே நம்ம பாஸ் பண்ணுவோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, நீதியின் பிதாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனே, அப்பா, பூமியில் வாழ்கிறவங்க எப்போ மறிப்பாங்கன்னு யாருக்குமே தெரியல சுவாமி. 30 வயசில் மறிச்சிட்றாங்க, 20 வயசில் மறிச்சிட்றாங்க, 5 வயசில் சுகர் பிபின்னு சொல்கிறாங்க. ஆனால் மறித்த பிறகு அவர்களுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என்பது எல்லாமே பைபிளில் எழுதியிருக்கு. நீர் சொன்ன வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதை அப்படியே கைக்கொள்ள எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அந்த 6 விதமான மக்களையும் நாங்கள் எப்படியும் சந்திக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு வழிவாசலை திறப்பீராக சுவாமி. குடும்பத்தில் ஒரு ஆள் மட்டும் இல்லை, குடும்பம் மொத்தமே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பரலோகத்துக்கு வர கர்த்தர் இரக்கம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.